வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, குரு பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி இந்த 2025ல இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது குருன்றது நல்ல கிரகம் சொல்லுவாங்க. ஸோ அதனை அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி 2025ல எல்லா ராசிகளுக்குமே நல்லதுதான் பண்ணும். சில ராசி பயிற்சி தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு விஷயங்களை தான் பண்ணும். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 1:24 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறவங்களுக்குலாம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடையிறதா தான் பார்க்குறாங்க. அதாவது நடுவில் இந்த காலகட்டத்தில் சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 14ஆம் தேதின்னும் போது புதன்கிழமை நைட்டு 10:36 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி, வாக்கியப்படி குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஸோ அதனால் எந்த ஒரு நாளை எடுத்து நீங்கள் வச்சு பண்ணாலும் குரு பெயர்ச்சி நல்லது தான் நடக்கும். மீனராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் என்னன்னு இப்போ நம்ம சொல்லி போட்டு பார்க்கலாம். மீனராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது மீனராசி பார்த்தீங்கன்னா 12வது ராசி. ராசி அதிபதி யாரு? குரு பகவான் தான். ஸோ மீனராசியுடைய அதிபதி குரு பகவான். மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார். மீனத்துக்கு 4ன்றது வீடு மனை யோகம் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ நாட்களாக வீடுக்கான இடம் தேடிட்டு இருக்கேன், எந்த இடம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏதாவது நான் நினைச்ச மாதிரி அந்த இடம் அமைய மாட்டேங்குது, இல்லை இடம் வாங்கினவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வருது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தானாக உங்களுக்கு எல்லாமே மாறி வீடு மனை யோகம் அமையும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் சேர்க்க, முன்னோர்களுடைய பணம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். அப்பா வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, தீராத நோய் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து விலகி நிம்மதி கைகூடும். குரு பெயர்ச்சி பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 7.5 சனியுடைய தாக்கத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது கால் ஃப்ராக்சர் ஆகுது, கை ஃப்ராக்சர் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்சர் பார்த்துருப்பீங்க நீங்கள் போன வருஷத்துலலாம். ஆனால் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இப்போ ஒரு நிம்மதி நிலவும், சந்தோஷம் நிலச்சிருக்கோம். குடும்பத்தில் சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, மாற்றி 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 நோயின்னு சொல்லிட்டு நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து விலகி நிம்மதி கிடைக்கும். மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது ரொம்ப சென்சிட்டிவாக பார்ப்பீங்க. அதை சில பேரை சுமூகமாக நம்பிடுவீங்க. அந்த மாதிரி சில பேரை நம்பாமல், அதாவது நீங்கள் உங்களுடைய, அதாவது யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து பேசணும்னு நினச்சா கூட அவங்கக்கிட்ட அளவோடு வச்சுக்கிறது நல்லது. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, அசலாக இருந்தாலும் சரி, என்னென்னு வச்சுட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் அதை அப்படி பண்ணாமல் அவங்களுடைய பேச்சுக்கு மயங்கி நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் சில சறுவல்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்றம் கூடக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. அதனால முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் இவ்வளோ நாளாக என்னால் முன்னேற முடியல, நான் படித்தாலும் எவ்வளோ, நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், செகண்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா 4th 5th வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பசங்க நிறைய பேர் ஏக்கத்தில் இருப்பீங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த தொடலாம், நீங்கள் நினச்சதோட அதிகமாக மார்க் வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்குது. மீன ராசிக்கான குரு பெயர்ச்சி பரிகாரம். மீன ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளை மூக்கல்ல நைட்டு ஊற வச்சிடுங்க. காலையில் எழுந்து உங்கள் தலையை சுற்றி குளத்துலையோ, அதாவது நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிடணும். காலையில் எழுந்து உங்கள் தலையை சுற்றி குளத்துலையோ இல்லை ஆற்றுலையோ எடுத்துகிட்டு போயிட்டு அதை உங்கள் தலையை சுற்றி போடும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களை விட்டு விலகும். நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும். தூக்கமே இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதியாகவே தூங்க முடியல, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம்,
நிம்மதியான சந்தோஷம் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. குரு பகவானை பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து குரு பெயர்ச்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க. அது தவறு. அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்குனா வந்து பூஜை பண்ணணும். அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது, இல்ல சில விஷயங்கள் பண்றது, இந்த மூக்கல்ல கோத்து போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும். அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சுருங்க. நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ளை மூக்கல்லைய ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில், அதாவது கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன் தான். அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சு தான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும். அதாவது தசாபுத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சு தான் வந்து பலன் கிடைக்குமே தவிர, இப்போ நான் சொன்ன எல்லா ராசிக்கானுமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும்தான். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.